சார் வணக்கம். வணக்கம் சார். என்ன கரும்பு வாங்கிட்டு இருக்கீங்களா? வணக்கம் சார். பொங்கலாட்சி நாளைக்கு சோயா, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வெள்ளை பொங்கல் இப்படியெல்லாம் பல விதமான பொங்கல்களை உருவாக்கி மக்கள் வந்துட்டு செழிப்பாக வாழணும். தங்கவயல் மக்களுக்கு இருள் காலம் போயிட்டு ஒளிர் காலம் வரணும். அந்த ஒளிர் காலம் வரணும்னாக்கா இந்த வருஷம் பொங்கலை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடணும். ஹாப்பி பொங்கல். ஏன்னா இப்போ நான் பார்த்துட்டு வந்தேன், பொங்கல் வந்து தங்கவயல் களை கட்டிட்டு இருக்குது. இந்த பொங்கலுக்கு முக்கியமானது வந்துட்டு மஞ்சள், பூசணிக்காய், கரும்பு. இது எங்கே பார்த்தாலும் வந்து நிறைய வச்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. வரும் பொங்கல் வந்துட்டு நல்லபடியாக கொண்டாடணும். மக்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கணும். பிஸ்னஸ் வந்து சாயந்தரத்துல கொஞ்சம் பிக்கப் ஆகும். பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. வண்டி இருக்குது, இப்போ தான் சாடா இருக்குது. இது மேலே ரொம்ப உடம்பு நாளைக்கு கொஞ்சம் நல்லா போகும். பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. இது கரும்பு என்ன தெரியுமா சார் விஷயம்? விவசாயி வந்துட்டு உழைக்கிறான, அந்த உழைக்கின்ற உழைப்பு அவன் நீர் வந்துட்டு உப்பு, ஆனால் விளைவி வைக்கிறது கரும்பு ஸ்வீட்டு. ஏன்னாக்கா மக்கள் வந்து பொங்கல் நாளில் ஸ்வீட்டாக இருக்கணும், ஸ்வீட்டை கொண்டாடணுன்றனால. பொங்கல் வியாபாரம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓடுனுக்குது. நாளைக்கு நாளில் நீ தான் மெயின், அதுக்குள்ளே எதனா ஓடும். இந்த டைம் வந்து கரும்பு வந்து நம்ம கேஜிஎஃப் ஜாஸ்தி வந்ததுனால விலையும் கம்மியாக இருக்குது. கேஜிஎஃப்ல வந்து கரும்பு நிறையா இருக்குது. நம்ம கடைக்கு வாங்க 120 ரூபாய் ஜோடி.